வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆடியோ கேலக்ஸி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் 7.1 செட்டப்பை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இன்ச்சஸில் ஒரு மான்ஸ்டர் சப்வூஃபரை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை வந்து பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆடியோ அப்படின்ற ஒரு பிராண்டு, ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு பிராண்டுங்க இது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டவர்ஸ், 2 சரௌண்ட்ஸ், ஒரு சென்டர், ஒரு 10 இன்ச் சப்வூஃபர், 2 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ். ஓகேங்களா? கம்ப்ளீட் ஸ்பீக்கர் பேக்கேஜ் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 7.2 அட்மாஸ் ஆம்பிளிஃபையருங்க. ஓகேங்களா? ஸோ இது 5.2 அட்மாஸ் இல்லை, 7.2 அட்மாஸ். அதே மாதிரி டவர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் 6.5 இன்ச்சு, சிங்கிள் இல்லை டபுள் 6.5 இன்ச்சு, ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரீமியம் மாடல் டவர்ஸ் தான் இது. ஸோ ஃபைன் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு பிராண்டுங்க. அதாவது 2017 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆடியோன்ற ஒரு பிராண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சொல்ல போனால் டெனாய், அதாவது டெனாயில் ஒர்க் பண்ண சேம் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டி ப்ளஸ் வந்து ப்ரொடக்ஷனை பண்ணணுன்றதுக்காக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆடியோ அப்படின்ற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி 2017 ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7-8 வருஷத்துலேயே வந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆடியோன்ற பிராண்டு வாங்கியிருக்கு. ஸோ குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸாக இருக்காது, சூப்பராக இருக்கும். மெயினாக நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பர்சனல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றதுனால இந்த பிராண்ட்ஸை எடுத்தோம் மக்களே. ஸோ எடுத்த உடனே நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீலர்ஸும் சரி ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த ஸ்பீக்கர்ஸை. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸே இருக்காது, சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூவல் 6.5 இன்ச்சஸ், இதுலேயே உங்களுக்கு சிங்கிள் டிரைவ் வச்ச மாடலும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலே மட்டும் ஒரு 6 இன்ச்சு ப்ளஸ் ஒரு ட்வீட்டர் வரும். அது இல்லாமல் இந்த மாடல் வந்து டூவல் 6.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டர் வந்துடும் மக்களே. ஸோ 2 புக் ஷெல்ஃப்ஸ் இருக்குது, ஒரு சென்டரு, அதுக்கப்புறம் இது கூட அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் நம்ம தரப்போகிறோம். அதாவது வந்து 100 வாட்ஸில் ஒரு அட்மாஸ் ஸ்பீக்கர் கெவ்லார் டிரைவரோட வரும். ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது தெரியும் நெட்வொர்க் கிராஸ் ஓவர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோல்டு பிளேட்டட் பின்ஸும் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எலாக்கோட 10 இன்ச் சப்வூஃபருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு 120 வாட்ஸுங்க. ஓகேங்களா? நாமினல். ஓகேங்களா? ஸோ 10 இன்ச்சஸில் ஒரு எலாக்கோட சப்வூஃபரும் வந்துடும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பைனியரில் வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் ரிசீவர் 7.2, இது 5.2 அட்மாஸ் இல்லை 7.2 அட்மாஸ். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ப்ளூடூத் HDMI 4K இருக்குது, அது இல்லாமல் டால்பி அட்மாஸ் DTS:X இருக்குது. ஸோ அது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் நீங்களே இங்கே. IMAX, அதுக்கப்புறம் HDR10 இருக்குது, டால்பி விஷன் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சு வந்து ஒரு கம்ப்ளீட் ஆம்பிளிஃபையரும் வந்துடும். ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்மே வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 rupeesக்கு தர போகிறோங்க. அதாவது 7.1 ஸ்பீக்கர்ஸ் வித் ஆம்பிளிஃபையர் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸோடு சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,50,000 rupeesக்கு வரும். நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னும் போது 1.5ல இந்த ஒரு ஆப்ஷன் போகலாம். ஏன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷன் இது, குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸே இருக்காது. கிட்டத்தட்ட டெனாயோட சிமிலர் சேம் சவுண்ட் ஃப்ளேவர் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதோட குவாலிட்டியை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஷாப்லேயே டெமோக்கு இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு குவாலிட்டி இருக்கும். உங்களோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் இல்லை 1.20 அப்படி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இந்த ஒரு பேக்கேஜுக்கு போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்க. சூப்பரான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் வந்துடும். ஸோ நீங்கள் கிரில்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுடைய கிரில்ஸையும் நாங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். சப்வூஃபர்ஸும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதோட கிரில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கிரில் வருங்க. ஸோ எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் கிரில்ஸ் வரும். ஜஸ்ட் நீங்கள் வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்பீக்கர்ஸ்லையும் நீங்கள் பார்க்குற மாதிரி தாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து மேக்னெட்டிக் கிரில்ஸ் தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெவ்லார் டிரைவரோட கோஎக்சல் ஸ்பீக்கர்ஸ்னுவாங்க, ட்வீட்டர் சென்டரில் வரும். ஸோ இந்த ஸ்பீக்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டூவல் கிரில் வந்துடும். அதாவது உங்களுக்கு ஒயிட் பிளாக் ரெண்டுத்துலேயுமே வரும். ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ உங்களோட சீலிங் வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்னும் போது ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளாக்காக இருக்குன்னும் போது பிளாக் கிரில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் மேக்னெட்டிக்கில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜஸ் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா லிமிடெட் பேக்கேஜஸ் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கோங்க மக்களே. உங்களுக்கு இதிலே ஆம்பிளிஃபையர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆம்பிளிஃபையரும் நீங்கள் வந்து ஆன்கியூ வேணும்னா போகலாம், இல்லை டெனான் வேணும்னா அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை மராஞ்ச் வேணும்னா அதுக்கும் போகலாம். ஸோ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா R&D பண்ணதில் பைனியரோட ரொம்பவே சூப்பராக இருக்குது குவாலிட்டி இதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் இதை வந்து வச்சுருக்கோம். சரி, நீங்கள் இன்னும் ஆம்பிளிஃபையர்ஸ் வேறு எதனா வேணாலும் இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம் மக்களே, நோ வரிஸ். ஸோ இதோட பேக் சைட் வியூவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் பனானா ஸ்லாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ சரௌண்ட்ஸ்லையும் சரி ப்ளஸ் டவர்லையும் சரி சென்டர்லையும் சரி எல்லாத்துலேயுமே கோல்டு பிளேட்டட் பின்ஸ் வரும். ஸோ சப்வூஃபர் பேக் சைடும் நீங்கள் பார்க்க முடியும். வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, கிராஸ் ஓவர் இருக்குது, ப்ளஸ் வந்து பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்விட்ச் இருக்குது, ஆட்டோ ஆன் ஆஃப் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேக்கேஜோட கம்ப்ளீட் காஸ்ட், அதாவது வந்து 5.1 காஸ்ட் மட்டும் 2 டவர்ஸ், 2 சரௌண்டு,
ஒரு சென்டர் ஒரு சப்வூஃபர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2,15,000 ஆக்சுவல் ப்ரைஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சிங்கிள் டிரைவர் வச்ச டவர் இல்லை, இது டபுள் டிரைவர் வச்ச டவர். ஸோ நல்ல மாடல். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 2,15,000 ஒன்லி ஃபார் 5.1 வித்தவுட் அட்மாஸ் அண்ட் ஆம்பிளிஃபயர். அட்மாஸ் ஸ்பீக்கர் இல்லாமல் ஆம்பிளிஃபயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2,15,000 இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஒரு உகாதின்றதுனால, இந்த ஒரு ஆஃபர்ன்றதுனால நம்ம 1,50,000 கம்ப்ளீட் பேக்கேஜ் போய் கொடுத்துடலாங்க. ஓகேங்களா? வித் அட்மாஸ் ஆம்பிளிஃபயர், அதுவும் 7.1 ரிசீவர், 5.2 அட்மாஸ் இல்லை, 7.2 அட்மாஸ், அது கூடவே அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சேர்த்து 1,50,000. இந்த ஒரு ஆஃபரை மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு ஆஃபருங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்போம். ஒரு ஹை அண்ட் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் டோன் வினர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இது முன்னாடி வந்த பிக் மாடலும் நம்ம கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாடல் தாங்க இது. ஓகேங்களா? ஸோ அது 120 வாட்ஸ், இது 80 வாட்ஸ். ஸோ இந்த ஆம்பிளிஃபயர்லையும் சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாங்க. ஸோ எஸ், அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது, ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதில் வந்த மாதிரியே HDMI ARC இருக்குது, அது இல்லாமல் ஆப்டிக்கல் அண்ட் கோஎக்சல் இன்புட்ஸ் இருக்குது, அதர் அனலாக் இன்புட்ஸ் இருக்குது, சப்வூஃபர் ப்ரீ அவுட் இருக்குது. இதை நீங்கள் ஒரு ப்ரீ ஆம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பவர் ஆம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இன்னும் ப்ளூடூத் லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் டிஸ்பிளேவோடவே வந்துடும். ஸோ ஏகப்பட்ட எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 டிரான்ஸ்ஃபார்மர் தான் வருங்க. ஸோ இதோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் மட்டும் 80 வாட்ஸ் வருங்க. ஸோ ஒரு கிளாஸ் ஏல 80 வாட்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? பியூர் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபயர்ஸில் வந்து 80ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸே இருக்காது. ஒரு அல்டிமேட்டாக தெறிக்க விடக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் அட் வெரி 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 குட் பட்ஜெட். அதாவது இருக்கிறதுலே சூப்பர் ப்ரைஸ் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் தர போகிறோம். ஒன்லி ஃபார் 59,000, 59,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர், அதுவும் ஹை அண்ட் சவுண்ட் குவாலிட்டியோட தர போகிறோங்க. ஓகேங்களா? நார்மலான குவாலிட்டி இல்லை, இருக்கிறதுலே ப்ரீமியமான அந்த சவுண்ட் டச்சை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? 59,000 இந்த ஒரு ஆம்பிளிஃபயர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸஸ் மேபி வேரி ஆகலாங்க. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. பேக் சைட் கனெக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ பேக் சைட் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ கோல்டு பிளேட்டட்ல ஸ்பீக்கர் ஸ்லாட்ஸ், கனெக்ஷன் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே பனானா பிளகிங்ஸ் தான். ஸோ லெஃப்ட்டுக்கு ப்ளஸ் ரைட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ப்ளூடூத் ஆண்டனா இருக்குது, ப்ளஸ் ஆப்டிக்கல் இருக்குது, HDMI-க்கான ஸ்லாட் இருக்குது. பார்க்கலாம் நீங்கள், HDMI ஸ்லாட் இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் கொடுத்துருக்காங்க, கோஎக்சல் இருக்குது, அது இல்லாமல் அனலாக் இன்புட்டு, ப்ளஸ் வந்து ப்ரீ ஆம்பா பவர் ஆம்பான்னு யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்லாட்ஸும் இருக்குது மக்களே. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் இதிலே ஆல்ரெடி 2 டைப் ஆஃப் ப்ரீ ஆம்பா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு செட்டப் வந்து இதில் கொடுத்துக்கலாம், இன்னொரு ப்ரீ ஆம்ப் போட போகிறீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் இந்த பின்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள்
இங்கேயும் இன்னொரு ப்ரீ ஆப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ரீ இருக்குது, இதை நான் பவராக ட்ரைவ் பண்ண போகிறனாலும் பவர் ஆப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஆக்ஸு, சிடி பிளேயரு, ஃபோனோ, ரெக்கார்ட் பிளேயர்ஸ் இது போகிறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வீஸும் இருக்குங்க. ஸோ உங்ககிட்ட பஜாஜ் ஃபைனான்ஸ் கார்டு இருந்து ப்ளஸ் அதில் வந்து உங்களுக்கு லிமிட்ஸும் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லிமிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் இஎம்ஐயும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகேங்களா? ஸோ எஸ், பொதுவாக நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல இந்த இஎம்ஐ கிரெடிட் கார்ட்ஸ் அப்படி. பட் வேறு ஆப்ஷனே இல்லைங்க, நான் வாங்கி தான் ஆகணும். ஸோ இந்த டைம் எனக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் போகலாம். ஸோ நம்மகிட்ட எல்லா டைப் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸுமே அக்செப்டடு, ப்ளஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் கார்டு இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் மக்களே. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ஹோம் தியேட்டர் பேக்கேஜும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ 1.5 lakhs வந்து ஒரு அல்டிமேட்டான பேக்கேஜுங்க. அதுவும் வித் 7.2 ரிசீவர் டால்பி அட்மாஸில் ப்ளஸ் ஸ்பீக்கர் பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.1 பேக்கேஜ். ஸோ அதனால் அந்த மாதிரி யாருன்னா கார் வச்சிருந்து ஸோ இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வரலாம். நம்ம ஷோரூம்லேயே டெமோ பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அழகாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே. ஸோ ஒரு காம்பேக்டான ஒரு லிட்டில் மான்ஸ்டர் ஆம்பிளிஃபயர்னு சொல்லலாம். ரொம்பவே காம்பேக்ட். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 12 kg 300 grams ஓகேங்களா? 12.5 கிலோ கிட்டத்தட்ட இந்த ஆம்பிளிஃபயரோட வெயிட் மட்டும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக ஒரு மாதிரி தெரியும், பட் செம ஹெவியாக இருக்குது. ப்ளஸ் இதோட டைமென்ஷன் சைஸும் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது ஆம்பிளிஃபயர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஒரு அல்டிமேட்டான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர். ஸோ யாருன்னா ஸ்டீரியோ வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க, பட்ஜெட்டும் ரொம்ப ஹை எண்டாக இருக்குது, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு நினச்சிங்க, 80 wattsல கிளாஸ் ஏல எல்லா வகையான லேட்டஸ்ட் டெக்னாலஜியுமே கொண்டு ஒரு ஆம்பிளிஃபயர் அவைலபிளாக இருக்குது வித் டிஸ்பிளேவோடவே. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் எடுத்துக்கோங்க மக்களே. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 inch சப்வூஃபர் ஃப்ரம் டோன் வின்னருங்க. ஸோ பாக்ஸை பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது ஒரு மான்ஸ்டர் சப்வூஃபர்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 49 kg சப்வூஃபரோட வெயிட், 53 kg வித் பேக்கிங்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 53 kgங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு சப்வூஃபர்னே சொல்லலாம். பெரிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். ஸோ இந்த சப்வூஃபரோட பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 watts பவர் கன்சப்ஷன். வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 watts மினிமம், மேக்ஸிமம் 4000 wattsங்க. ஓகேங்களா? 4000 watts பீக் போகும். ஓகேங்களா? 1000 watts வந்து பவர் கன்சப்ஷன் மட்டுமே 1000 watts வருங்க. ஒரு ஹைலி ப்ரீமியம் சப்வூஃபர்னே சொல்லலாம். இதோட காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்விஎஸ் காம்படிட் பண்ணலாம். பட் மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் கான்ஃபிகரேஷன், சேம் பவர் வாட்ஸ் சைஸில் வாங்குறீங்கன்னா எஸ்விஎஸ் உங்களுக்கு 4.5 lakhs to 5 lakhs வருங்க. பட் நம்ம இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 1.5 lakhsக்குள்ளே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியும்னா மேலே தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க. பிலோ 1.5 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா வித் 2 years வாரண்டியோட இந்த ஒரு மான்ஸ்டர் சப்வூஃபரை தர போகிறோம். ஸோ எஸ், யாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு போகலாங்க. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மிங் சப்வூஃபர்னு சொல்லலாம். ஸோ இந்த சப்வூஃபர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் ஈக்குவலைசரும் வந்துருவாங்க. ஓகேங்க? அல்டிமேட்டாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தெரிக்க விட்டுரும். ஒரே ஒரு சப்வூஃபர் போதும் உங்களோட மொத்த செட்டப்புமே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மிங் பீஸ்ட்னே சொல்லலாம். சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 15 Hz, அதாவது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் வந்து 15 இருக்குங்க. ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து டீப் போகுன்றது நீங்கள் யோசிச்சுக்கலாம் மக்களே. ஸோ நீங்கள் யாருன்னா உங்களோட செட்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும், ஆல்ரெடி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன், நான் பெரிய பெரிய டவர் ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கேன், இருந்தாலும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப போர்டாக இருக்குது, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பெரிய செட்டப் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு சப்வூஃபர் மட்டும் போட்டுக்கோங்க மக்களே. அதாவது வந்து 15 inch சப்வூஃபர் வித் 4000 watts, 49 kg வெயிட். ஓகேங்களா? வித் இன்பில்ட் ஈக்குவலைசர் இருக்கு. அது இல்லாம வந்து 2 years வாரண்டி வந்துரும் மக்களே. ஓகேங்களா? சோ இந்த ஒரு பீஸ்ட் வந்து 1,50,000 குள்ள தான் கொடுக்க போறோம். இது ஒரு பெரிய அப்கிரேடா இருக்கும் உங்களோட செட்டப்க்கு. சோ மறக்காம இந்த சப்வூஃபர் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இது நமக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கார்ட்ஸ் இருந்தா நீங்க கார்ட்லயும் இஎம்ஐ பண்ணிக்கலாம், இல்ல பஜாஜ் ஃபைனான்ஸ் இருந்தா அதுல நீங்க வந்து இஎம்ஐ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகேங்களா? சோ ஒரு அல்டிமேட்டான பீஸ்ட் ஒன்லி பிலோ 1,50,000 rupees வாங்கி என்ஜாய் பண்ணிக்கோங்க மக்களே. சோ இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாங்க போஸ்ட் பண்றோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத அன்பாக்ஸ் பண்ண முடியாது, ரெண்டே பேர் தான் இருக்கும். சோ அதே மாதிரி இந்த ஒரு கான்ஃபிகரேஷன்ல நீங்க ஒரு சப்வூஃபர் போடிங்கன்னா மினிமம் 4 lakhs above தான் இதோட காஸ்டிங் இருக்கும். இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த சப்வூஃபர் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஒரு மேசிவ் அப்கிரேட் உங்களோட செட்டப்புக்கு கண்டிப்பா நீங்க பண்ற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இதுக்கு மேல வந்துகிட்டே தாங்க இருக்கும். சோ அதனால நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, ஒரு டெமோ பாருங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை எடுத்துக்கோங்க மக்களே. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி யுகாதி பிளஸ் வந்து ரம்ஜான் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மக்களே.